காலை வணக்கம். My the respected dignitaries sitting here, our doctors from the Indian Medical Association, our Rotarians and members from Lions Club, and my friend Thirumaran sir, and our media friends, and my friends from the defense studies, and Agarwal team of Agarwal. Thank you for having me here. ரொம்ப நன்றி. ஸோ முதல்ல வந்து டூ திங்ஸ். சார் சொன்ன மாதிரியெல்லாம் பெரிய ஆள் கிடையாது, நார்மல் ஹியூமன் பீயிங். ஸோ சார் ரொம்ப பில்டப் கொடுத்தாங்க, ஒரு தமிழ் தெலுங்கு ஃபிலிம் ஆக்டர் ஹீரோ மாதிரி கொடுத்தாங்க. அதெல்லாம் கிடையாது, நார்மல் ஹியூமன் பீயிங், அவ்வளோதான். ஸோ தட் இஸ் த திங். ரெண்டாவது வந்து அந்த ஊரிஸ் காலேஜில் நாங்கள் பேசும்போது ரொம்ப ஃப்ரீயாக பேசினேன். அவர் டாக்டர் இஸ் விட்னஸ் டு தட். ஆனால் இன்னைக்கு அதான் வந்த உடனே கேட்டு ப்ரெஸ் எல்லாம் வந்துருக்காங்க, ஏதாவது இப்போ எக்ஸ்ட்ரா ஏதாவது பேசினா நாளைக்கு என்ன பேப்பரில் போடுவாங்க, பயந்து பேசுவோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரியா பிரதர்? ஸோ நோ ப்ராப்ளம். வி ஆர் கோயிங் டு, இது என்ன உண்மை என்ன இருக்கோ, ட்ரூத், வி ஆர் கோயிங் டு ஸ்பீக் ஓன்லி தட். ஸோ ப்ராக்டிஸ், நான் வந்து நிறைய வந்து ஸ்பீச்சில் எல்லாம் ஐ ஒன்ட் கீப் மை ஹோப். ஸ்பீச் நிறைய ஃபங்க்ஷன்ஸில் நான் ஸ்பீச் அதெல்லாம் ஐ ட்ரை டு அவாய்ட். இன்ஃபேக்ட் ஐ கோ டு ஒன்லி கவர்மெண்ட் இது இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆனால் திருமாறன் சார் வந்து இல்லை, திஸ் இஸ் எ நோபல் காஸ் விச் யூ ஆர் interested. அப்புறம் ஊரிஸ் காலேஜ் இட்ஸ் ஹாஸ் காட் எ லாங் ஹிஸ்ட்ரி. So he is the main person for me, responsible for me coming to this occasion, and it's a good noble cause undertaken by our Agarwal Hospital team. So ஏதாவது ஒரு நாங்கள் ப்ரீச் பண்ண முன்னாடி வந்து அது we have to practice it இல்லையா? நான் வந்து எல்லாருக்கும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கணும், நீங்கள் வந்து டைம்லியாக சாப்பிடணும், எது கெட்ட பழக்கம் ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன முன்னாடி நான் ஐ ஹாவ் டு பி தட் மாடல். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து ஐ பிளட் டொனேஷன் இருக்கலாம், ஆர்கன் டொனேஷன்லாம் ஏதாவது பேசணும்னா ஐ ஹாவ் டு ப்ராக்டிஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக் இட், ஐ வுட் லைக் டு பிரிங் டு த நாலேஜ் ஆஃப் த ஆகஸ்ட் கேதரிங் இயர். ஐ ஆம் ஏ ஃபுல் பாடி டோனர். ஐ ஹாவ் அ சர்டிஃபிகேட். ஐ ஹவ் பிளெஜ்ட் ஈச் அண்ட் எவ்ரி வாட் எவர் ஆர்கன்ஸ் இஸ் அவைலபிள், ஐ ஹவ் பிளெஜ்ட். This happened for 4 வருஷம் முன்னாடி. I have become a full body donor. 5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ வை, எதனால ஆர்கன் டொனேஷன்? நான் எப்படி ஆர்கன் டொனேஷன் எல்லாம் இப்போ மெயின் வந்து இந்த ப்ரோக்ராம் இருக்கலாம், அந்த ஊரிஸ் காலேஜில் எனக்கு பேசினது இருக்கலாம், அது வந்து இனி இப்போவே உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கண் எடுக்கிறதுக்கோ ஆர்கன் எடுக்கிறதுக்கோ கிடையாது. இட் இஸ் நம்ம நாட்டில் வந்து ஆர்கன் டொனேஷனோட அவேர்னஸ் இஸ் வெரி லோ, ரொம்ப கம்மியாக இருக்குது, யாருக்கும் தெரியாது. அண்ட் அது தவிர நிறைய வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு, மித்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு கிளியர் பண்ணுறதுக்கு தானே இந்த ப்ரோக்ராம். ஸோ நான் எப்படி இந்த ஆர்கன் டொனேஷன் கூட இதில் நான் எப்படி வந்தேன் நினச்சா, 2021 அது யூபிஎஸ்சி இன்டர்வியூ போயிட்டே இருந்தது. ஸோ கோவிட் செகண்ட் வேவ் இருந்தது. ஸோ ஃபேமிலியில், ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு 7-8 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ தட் இயர் வாஸ் ஃபுல் ஆஃப் ட்ராஜடி, நாட் ஓன்லி ஃபார் மீ பர்சனலி, நம்ம நாட்டுக்கு, அக்ராஸ் த வேர்ல்ட். வி லாஸ்ட் மெனி ஆஃப் அவர் பிலோவ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி. ஸோ அக்டோபரில் என்னோட டீச்சர் ஒருத்தர் இஸ் 35-year-old. He unfortunately dies, not because of COVID but another reason. So அப்போ வந்து மார்ச்சுரியில் I was also there. நான் அங்கே இருந்தேன். ஒரு டாக்டர் வந்து, போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் வந்து கேட்குறாரு, அது கண்ணு டொனேட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு. நான் அதை எடுத்து அந்த தகவலை போயிட்டு நான் அவரை ஃபேமிலிக்கு சொல்கிறேன். அவர் இல்லை வேண்டான்னுட்டு டினைடு. ஸோ அப்புறம் வந்து அது மாதிரி பிரேக் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ அவர் அக்டோபரில் போனாங்க. அதே February 5 months later அவர் பர்த்டே நாள் ஐ ஆர்கனைஸ்டு ஐ டொனேஷன் ஒன்று கேம்ப் மாதிரி பண்ணலான்னுட்டு ஐ காட் இன் டச் வித் SOTO, ஸ்டேட் ஆர்கன் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கனைசேஷன் ஆஃப் கர்நாடகா.
அதே மாதிரி சொட்டோ இஸ் தேர் இன் ஆல் த ஸ்டேட்ஸ். நேஷனல் லெவலில் வி ஹேவ் நோட்டோ, நேஷனல் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன். அவர் கூப்பிட்டு ஒரு கேம்ப் மாதிரி வச்சு, அது முன்னாடியே ஐ வாஸ் எ ஃபுல் பாடி டோனர். ஸோ அன்னைக்கு வந்து ஐ டொனேஷன் கேம்ப் சாரோட மெமோரியில் பண்ணிடலாம் எனக்கு நினைச்சேன். அதுக்கப்புறம் வை ஓன்லி ஐ டொனேஷன், வை நாட் த என்டையர் பாடி டொனேஷன், கம்ப்ளீட் ஆர்கன் டொனேஷன் கேம்ப் மாதிரி பண்ணிட்டோம். ஸோ அன்னைக்கு வந்து நம்ம சார் இருந்து போன நாள், மஞ்சுநாத் அன்னைட்டு அவர் பேர், அவர் ஃபேமிலி ஒத்துக்கல. ஆனால் நான் ஆர்கன் டொனேஷன் கேம்ப் கண்டக்ட் பண்ணனால 150 டோனர்ஸ் ரிஜிஸ்டர்ட் ஃபார் ஆர்கன் டொனேஷன். ஸோ அந்த மாதிரி பாட் அபவுட் அந்த டெத் ட்ராஜடியாக ஒரு பாசிட்டிவாக மாறுறதுக்கு ஐ பிளேஜ் அன்னைக்கு முடிவு பண்ணேன். ஸோ தட் வாஸ் த பிகினிங். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நான் ஸ்பீச்சில் இது கொடுக்குறதில்ல, எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் வந்து ஒரு கிவிங் நாலேஜ், அதில் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். ஐ பிலீவ் இன் ஓன்லி இன் ஆக்ஷன். ஸோ ஜஸ்ட் ஸ்மால் எக்ஸசைஸ். இப்போ எல்லாரும் சொன்னாங்க அதே மாதிரி, லெட் மீ பிகின் வித் அவர் திருமாறன் சார் ஒன்லி. ஸோ இப்போ வந்து சாருக்கு வி வில் ஜஸ்ட் ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன். சார் வந்து நாங்கள் கண் கட்டிடலாம். ஜஸ்ட் இமேஜின், I'll give you a task, sir. You have to go to your office in the Uris College and get me the book in the shelf rack. One book. Is it possible for you? No, not possible. Yes. Same task to one of our IMA. They might be knowing, so they are knowing the importance of it. So அதே மாதிரி நம்ம ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு வாலண்டியருக்கு நாங்கள் கண் கட்டிடுறோம். நீங்கள் வந்து நாங்கள் ஒரு ஆர்டிக்கல் கொடுக்குறோம், அது நீங்கள் இங்கேருந்து எடுத்து போய் கண்ணு திறக்கக்கூடாது. உங்கள் இதில் ப்ரெஸ்ஸில் வந்து அது யூ ஹவ் டு கிவ் இட், பிரிண்டிங் கொடுக்கணும். முடியுமா இல்லையா? இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அவர் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ சேம் டு ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வி ஆர் கோயிங் டு டை த சிம்பிள் டாஸ்க், பிகாஸ் யூ ஆர் எ ஸ்டூடெண்ட். கிரவுண்ட் ஃப்ளோரில் தெர் இஸ் எ டாய்லெட். So you have to கண் கட்டிடுறோம், you have to go use the washroom and come back. Is it possible? Not possible. So when this is the case, imagine thousands of our brothers and sisters, they are living their lives completely blind. So they have to take care of their daily course. Washroom போனது இருக்கலாம், அவர் ஆஃபீஸ் போனது இருக்கலாம், என்ன இருந்தாலும் they need help. They can't live a life independently. They are dependent, especially abled brothers and sisters. So this is the importance of eyes. நாங்கள் வேணால் கண்ணு வேணான்னா நாங்கள் மூடிடலாம், வேணான்னா if we need we open பண்ணிடலாம். ஆனால் அவருக்கு ஆப்ஷனே கிடையாது. The universe has permanently shut their eyes. So they don't have an option. அதில் more than 50% we can correct it by organ இது eye donation. ஸோ எல்லோரும் சொன்னாங்க, ஒரு ஆள் யாராவது எழுது அவருக்கு கண்ணு நாங்கள் கொடுத்தா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் 2 persons. 2 பேருக்கு அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒன் ஐஸ் வந்து ஒரு ஆள் if you donate his eyes post his death, it will be helpful for 2 persons to see the world. Just imagine, இங்கே வாழ்க்கையை பூரா நீங்கள் ஒன்றும் பார்க்கல, இட்ஸ் ஆல் blank, darkness. Suddenly a light appears in your life. How would you feel? You'll feel good, na? We'll all feel good. So that is why the eye donation is one of the most important, I would say it is the king of organ donation. It's a pinnacle of organ donation. So I have even in my UPSC civil services, when I cleared, my batchmate Anjali, she is a Bihar cadre IAS. She is 100% blind. She is a good friend of mine, wonderful person, very charming. So she got into IAS. And one of my senior, Beno, she is 100% visually challenged. She got into Indian Foreign Service. And one of my close friends who studied with me during UPSC, she is 90% visually challenged. She also got into Indian Postal Department service. So whoever, sir, if அந்த மாதிரி students யாராவது இருந்தா, and also near my house,
there is a blind girls hostel one irukku in Bangalore. So அங்கே ஒரு 32 completely visually challenged girls வந்து அவர் they are giving free hostel and education, and it is run by a completely blind visually challenged headmaster. So I'm in constantly in touch, and I'm also every year on my birthday I make a donation and I also help them. They are genuine institution. So on the madri I'm in touch with all this organization. But what pains me Anna, we lot of people in due to various unfortunate neriya peru meet with an accident ஏதோ ஒரு இடத்துல if they pass away, even today we are not in a position to demand நிறைய இருக்கு ஆனா சப்ளை இல்ல. ஸோ நிறைய பேர் டொனேட் பண்ண மாட்டாங்க. Why? What is the reason? One is some of the myths I want to bust. One of the reason is பயம். கண்ணு எடுத்துட்டா அப்புறம் என்ன ஆக போகிறது, கண்ணை கம்ப்ளீட்டாக எடுக்க மாட்டாங்க. தெர் இஸ் ஜஸ்ட் ஒன் லேயர், ஐ திங்க் அது லேயர் மட்டும் எடுப்பாங்க. ரெண்டாவது ரிலீஜியஸ் ரீசன்ஸ். ரிலீஜியஸ்னா தேர் ஆர் சர்டன் பிலீஃப் சிஸ்டம்ஸ் இன் சர்டன் ரிலீஜன்ஸ் which say if you donate your eyes after you are dead, இப்போ நீங்கள் இறந்து போனதுக்கப்புறம் கண்ணு கொடுத்துட்டானா அடுத்த ஜென்மத்தில் வந்து உங்களுக்கு கண்ணு இருக்காது என்னட்டு அது ஒரு மித் இருக்கு. ஸோ இல்லை, இட்ஸ் எ வைட் ஸ்ப்ரெட் மித், இட்ஸ் எ வைட் ஸ்ப்ரெட் மித். பட் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், whoever has that belief, அடுத்த ஜென்மம் இருக்குது என்னட்டு என்ன இது இருக்கு ப்ரூஃப்? How sure are you that you are going to be born again? This life is a one time gift. This reincarnation or rebirth, we don't know, it's not proven. So அதனால தான் these are all myths, religious myths இருக்கலாம், பயம் இருக்கலாம், it's all valid. Once you are dead, it is gone. அதில் உங்களுக்கு வலிக்காது, ஒன்றும் ஆகாது. But rather you are going to see again. இப்போ யாராரு ஒருத்தர் இருந்து போயிட்டாருன்னா அவர் கண் எடுத்து 2 ஆள் போடுவாங்க. அவர் are they not living again? They are seeing. என்ன சொல்றது புரியுதுச்சா? One person passes away, let's say at the age of 70 or 60. He donates his 2 eyes. அதை 2 கண்ணு வந்து 2 பேர் போடுவாங்க. அவர் வாழ்க்கையிலேயே அவர் பார்க்காத இருந்தவங்க இப்போ அவர் அந்த ஐஸை டொனேட் பண்ணலைன்னா it would have been burnt or buried and it would have gone waste. ஆனால் அது 2 கண்ணு தவிர is he not living again? Is he not seeing the world again? திரும்பி அவர் வாழ்க்கையா வாழலாம். You can be, this is the actual rebirth. Not the Artha Janma. That is not the Artha Janma. This is the rebirth. Are you getting what I am saying? Yes. So this is the thing. So Anika Uris College Leyu, I told one example. This is actually happened in one of the South American countries. I am going to finish this by telling that example. So one person, he gives a press release. இந்த மாதிரியே எல்லாம் நம்ம ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு he gives a press release that he is going to bury a Lamborghini car. Lamborghini car தெரியுமா? It is very costly, 3 crores and above. So அந்த காரை நான் பரி பண்ண போறேன் he will tell. So all the press peoples have gone gaga. எப்படி Lamborghini கார் எதுக்கு பரி பண்ண போறான், அது எதுக்கு 3 கோடி காரன் எனக்கு கொடுத்தா நானே எடுத்து போயிடுவேன், why is he burying, is he mad, fool? அதே மாதிரி there is a lot of idu halla on that issue. After 15 days he calls a press meeting again. So adula vandu it tells, see something, Lamborghini car is a non living thing. So adu na bari இந்த நாள் நான் பரி பண்ண போறேன்னு கூப்பிடுறேன். எல்லாரும் வந்துடுவாங்க, பிரஸ் இருக்கலாம், எல்லா curious people, everybody goes there. Somebody also goes there, அந்த கார் ஏதாவது எனக்கு கிடைச்சிச்சா எடுத்து போயிடலான்ட்டு அந்த மாதிரி அளவு போயிருப்பாங்க அங்கே. ஸோ அதில் அவன் என்ன பண்ணுவான், ஓகேல அங்கே டிக் பண்ணியிருக்காங்க ஜேசிபியில், அங்கே ப்ராப்பராக இது இருக்குது, பரியல் பிளேஸ் இருக்குது, லேம்போர்கினி கார் இருக்குது, எவ்ரி திங் இஸ் ரெடி, ஓன்லி அது பரி பண்ணணும், அவ்வளோதான் லேம்போர்கினி கார். அப்போது ஓகே எல்லாரும் சொல்லுவாங்க, எப்போ நீ மேட், ஆர் யூ மேடு, எதுக்கு வந்து இவ்வளோ நல்ல காரை வந்து பரி பண்ண போகிற, வை கான்ட் யூஸ் இட்? அப்போ அவன் சொல்கிறான், ஒரு 3 கோடி காரை நான் பரி பண்ணின்னு இருக்கிறேன், இந்த கார் போயிடுச்சேன்னா நிறைய கார் நான் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம், அதுக்கு நீங்கள் இவ்வளோ இது நியூஸ் கொடுத்து இவ்வளோ இது பண்ணுறீங்க, என் மேலே திட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் ஹியூமன் பாடி இன்னைக்கு நோ டெக்னாலஜி இஸ் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் ஹியூமன் பாடி. ஹியூமன் ஆன் கிட்னி போயிடுச்சு,
இப்போ நம்ம யார்கிட்ட இப்போ கார்ல டயர் போயிடுச்சு என்ன பண்ணுவோம், ஷோரூம் போயிட்டு புது டயர் போட்டு வரும். அந்த மாதிரி ஹியூமன் பாடியில கிடையாது. கிட்னி போயிடுச்சுன்னா நம்ம டாக்டர் சார் கிட்ட போயிட்டு மார்க்கெட்ல புது கிட்னி நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். கிட்னி ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஈவன் டுடே இன்னைக்கு வந்து சார் ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், 100% successful lab grown kidneys or eyes are even today it is not possible. சரியா சார்? ஸோ நாங்கள் மார்ஸ் போயிட்டோம், இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் போயிட்டோம், we have gone to other planets, we have discovered everything, but even today the science, there is limitation on science and technology that fully functional human organs are not produced. ஸோ அதனால இருக்கிறது ஒரே ஒரு வழியனா ஆர்கன் டொனேஷன். ஸோ அவன் சொல்கிறான் 3 கோடி காருக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பெருசாக இது பண்ணுறீங்க, என்ன திட்டுறீங்க, இவ்வளோ இம்பார்ட்டண்ட் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பாடிஸ் வந்து நீங்கள் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பாடி எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வராது. அதை வந்து எத்தனை பேர் உலகத்தில் அது பரி பண்ணுறாங்க, சுடுறாங்க, இது பண்ணுறாங்க, பர்ன் பண்ணுறாங்க, அது எதுக்காக அது கேட்க மாட்டீங்க சொல்கிறேன். ஸோ விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஒரு பாடியில் 2 கண்ணு, ஸ்கின் டிஷ்யூஸ் ஆல்சோ கல்டிவேட் பண்ணுவாங்க. லாட் ஆஃப் ஆர்கன்ஸ் கேன் பி ஹார்வெஸ்டட் ஒன்ஸ் வி ஆர் பாஸ்ட் அவே. So it is more precious than any costliest thing. Costliest car oda more precious. Do you agree with me? So in the madri or example that guy, it is a real incident. Awareness spread panna pora. Last time also I told this example. So finally naanga edukku pesano, why should we speak as public servants or respectable members of the society about organ donation na? If any movie actor, இப்போ பார்த்தீங்கன்னா Karnataka, I am born and brought up in Karnataka. So there was an actor called Dr. Rajkumar. He's actually a Tamilian, but he became famous in Karnataka. When he passed away, he donated his eyes. அதே மாதிரி அவர் son ஒரு புனீத் ராஜ்குமார் எனக்கு இருந்தாங்க. he also passed away in 20. He also donated his eyes. ஸோ பிகாஸ் ஆஃப் விச் இப்போ நாங்கள் வந்து பேசுகிறோம், ஒரு ஏஎஸ்பி பேசுகிறாங்க, ஒரு ரெஸ்பெக்டபிள் மெம்பர் ஆஃப் சொசைட்டி பேசுகிறாங்க, ஒரு ஐஎம்ஏ டாக்டர் பேசுகிறாங்கன்னா, இட் வில் சென்ட் எ மெசேஜ். இட் வில் சென்ட் எ மெசேஜ் டு சொசைட்டி தட் நாங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் திங்க் தட் யுவர் லைஃப் இஸ் யூஸ்லெஸ் ஆர் யுவர் பாடி, நத்திங் லைக் தட். எவ்ரி திங் கேன் பி மேட் யூஸ்ஃபுல். ஸோ அதனால தான் ஐ ரிக்வெஸ்ட், ஐ ப்ரே எவ்ரி பர்சன் இன் திஸ் கேதரிங், நாட் ஓன்லி நீங்கள் வந்து ஆர்கன் டொனேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு there is வெப்சைட், NOTTO நொட்டோ வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்கன் டொனேஷன் பிளட்ஜ் பண்ணலாம். நாட் ஓன்லி தட், பட் நீங்கள் வந்து இந்த இஷ்யூ, எஸ்பெஷலி மை ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸு, இந்த மேட்டரை வந்து, இந்த இஷ்யூவை வந்து, திஸ் அவேர்னஸை வந்து நீங்கள் போயிட்டு உங்கள் ஃபேமிலியில், ஃப்ரெண்ட்ஸில் யூ ஹவ் டு ஸ்ப்ரெட். தட் இஸ் த ஹோல் இன்டென்ஷன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ லாஸ்ட் ஐ வில் ஃபினிஷ் மை ஸ்பீச் வித் certain data. In India today, இன்னைக்கு வந்து நம்ம நாட்டில் there are more than 50,000 to 1 lakh kidneys are required. Kidney transplant-காக more than 50,000 people are waiting. For eye transplant, more than 2 lakh people are waiting. It is in lakhs, if I am not wrong. Eyes இருக்கலாம், kidneys இருக்கலாம், liver இருக்கலாம், வேற ஸ்கின் இருக்கலாம். பர்ன் பேஷண்ட்ஸ்க்கு ஸ்கின் டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் ரிக்வயர்ட். இந்த மாதிரி ஹியூமன் ஆர்கன்ஸுக்கு இஃப் யூ கேன் நொட்டோ வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். There are lot of organs in நிறைய பேருக்கு, ஒரு லட்சக்கணக்கில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இப்போ ஆர்கன்ஸ் டொனேஷன் தேவை இருக்கு. Many people are poor, they can't afford. அதனால தான் ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த அவேர்னஸ். The change might not come today, but it will definitely come tomorrow. Thank you Dr. Agarwal Hospital for giving me this opportunity. இங்கே வந்து பேசுறதுக்கு with my friends, and I thank my friends from Rotary and Lions Club and dignitaries from the Indian Medical Association, and as well as my good friend Thirumaran sir for inviting me and giving me this opportunity. Best wishes to all of you. Take good care of yourself. Thank you.